வரக்கூடிய வாடையை வைத்து இது முழுமையாக வெந்து விட்டதா என்று அறிந்தார்கள். நம்மால் ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிக்கல, அது உண்மைதான். ஈராவியை வச்சு புட்டை வேக வச்சிருக்காங்க. அப்ப ஆவியில் வந்த உணவுகள் நமக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? புட்டுக்கு மண் சுமந்த கதையை சிவபெருமான் காலத்தில் படிச்சிருக்கோம். புட்டு எப்படி அவல் பழைய உணவோ புட்டு அப்படி பழைய உணவு. இப்போ நம்ம ஊரில் அவ்வளவு நல்ல உணவுகள் இருந்திருக்கு. அப்படி ஒரு ஸ்டீம் குக்குடு ஃபுட்டுக்குன்னு மருத்துவ குணம் இருக்கு. நீங்கள் ஃப்ரைடு ஃபுட்டுக்கும் ஸ்டீம் குக்குடு ஃபுட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆவியில் வேகும்போது அந்த அரிசியினுடைய சத்துக்கள் மாறாது. இப்போ நம்ம கொண்டாடுற மாப்பிள்ளை சம்பா அதை பயன்படுத்தக்கூடாது. புட்டுக்கு அது மாதிரி நம்ம வேக வைக்கும்போது ஒரு சஸ்டைன்டு ஹீட் அந்த மாவில் கிடைத்து அந்த மாவு வந்து சத்தான ஒரு மாவாக நமக்கு கிடைக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியை இதே மாதிரி வறுத்து புட்டு மாவா செய்து இதே போல் நம்ம வந்து புட்டு செய்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக அந்த மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த அரிசியினுடைய மருத்துவ குணமும் பெரிய அளவு கெடு போகாமல் வேக வைத்து நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய நம் உணவை அந்த அளவுக்கு நாம் பக்குவப்படுத்தி நம்ம சாப்பிட்ருக்கோம், பக்குவப்படுத்தி நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் அவற்றையெல்லாம் மறந்து குப்பை உணவுகளுக்குள்ள போகிறோம். சிறுதானியங்களை திரும்ப கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம் அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். அன்னைக்கு தெரியாது சிறுதானியம். முதல்ல நாங்கள் பேசும்போது சிறுதானியத்தை பற்றி பேசினா அதுவும் ஸ்டார்ச் தானே, ஏன் அதை போய் சொல்லிட்டே இருக்கீங்க? திணையில் ஸ்டார்ச் இல்லையா, வரகுல ஸ்டார்ச் இல்லையா, ராகியில் ஸ்டார்ச் இல்லையாமாங்க. ஸ்டார்ச் இருக்கு, ஆனால் அது சாதாரண ஸ்டார்ச் இல்லை. டக்குன்னு டீக்ரேட் ஆகி சர்க்கரையை கூட்டக்கூடிய ஸ்டார்ச் இல்லை. அதில் இருக்குது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். அது மெல்ல தான் ஜீரணிக்கும். அதனால தான் ராத்திரியில் சாப்பிட மாட்டாங்க. அவர் வந்து ஒரு அரிசியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். டாடா நிறுவனம் அதை வந்து சந்தைப்படுத்துவதற்காக மத்திய அரசிடமிருந்து அது அதனுடைய கொஞ்சம் மெதுவாக சர்க்கரை புழுங்கல் அரிசி பெட்டர், பச்சரிசியை விட அதை விட பெட்டர்.